நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என்நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். நட்சத்திரங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. நம்ம யாரையாவது பார்த்தா கூட நம்ம என்ன கேட்போம், நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். அந்த அளவு நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. 27 நட்சத்திரத்தை பற்றி நான் சொல்லும் போது, உங்களோட சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம், லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம், லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்துக்கான பலன்களையும் கேளுங்க. அந்த 3 நட்சத்திரத்துக்கு உண்டான பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன், வழிபாட்டு முறைகள் சொல்லியிருக்கேன். அதையும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த யோகங்கள் கிடைக்கும். இப்போ நட்சத்திரங்களை வரிசையாக நம்ம பார்க்கலாம். புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கான விஷயங்களை நம்ம இப்போ பார்க்கலாங்க. புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னா கிரேக்க மொழியில் ஜிமினோரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புனர்பூசத்தில் பிறந்தவர் அப்படின்னா ராமர் பிறந்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். இது 27 நட்சத்திரத்தில் 7வது நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். இது ஒரு உடைப்பட்ட நட்சத்திரங்க. இது 2 ராசியில் இருக்கும். அதாவது மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தோட 1, 2, 3 பாதங்கள்ங்க. கடக ராசியில் 4ஆம் பாதம். இந்த மாதிரி 2 ராசியில் மிதுன ராசிலையும் இருக்கும், புதனை அதிபதியாக கொண்ட மிதுன ராசிலையும், அதாவது சந்திரனை அடிப்படையாக கொண்ட கடக ராசிலையும் இந்த புனர்பூச நட்சத்திரம் இருக்குங்க. அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் அப்படின்னா, புதன் குரு காம்பினேஷன், அதே மாதிரி சந்திரன் குரு காம்பினேஷனில் தான் இவங்க குணங்கள் இருக்குங்க. இவங்க பார்த்திங்கன்னா சாந்தமான குணம் கொண்டவங்களாக இருப்பாங்கங்க. அதே மாதிரி கருத்துக்களை அழுத்தம் திருத்தமாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு ஞாபக சக்தி பார்த்திங்கன்னா நல்ல ஞாபக சக்தி இருக்கும். அதாவது இப்போ ஒரு 60 வயசில் இருந்தாங்கன்னா கூட தன்னோட 10 வயசில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் இவங்ககிட்ட இருக்கும், இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க கிட்ட. அதே மாதிரி சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடப்பாங்க. மற்றவங்களும் அதே மாதிரி தான் நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இவங்க கிட்ட பார்த்திங்கன்னா சனியோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். இவங்க குடும்பத்தில் குறைந்த ஆயுள் கொண்டவங்களும் இருப்பாங்க, அதே மாதிரி அதிக ஆயுள் கொண்டவங்களும் இருப்பாங்க. அதாவது 5 வயசுக்குள்ளே இறந்தவங்களும் இவங்க குடும்பத்தில் இருப்பாங்க. 100 வயசை தாண்டி 100 வயசு 110 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களும் இவங்க குடும்பத்தில் இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் கடினமான உழைப்பாளியாக இருப்பாங்க. எந்த அளவு உழைக்கிறாங்களோ அந்த அளவு கொஞ்சம் சோம்பேறித்தனமும் இவங்ககிட்ட இருக்கும். ஒரு செயலை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதை முடிக்கிற வரைக்கும் உழைப்பாங்க. மறுபடியும் அடுத்த காரியம் ஆரம்பிக்கிற வரைக்கும் ரொம்ப ரெஸ்ட் எடுக்கக்கூடிய குணம். இந்த குணத்தை மட்டும் இவங்க கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இவங்க ஃபஸ்ட்டு போகிற வேலையாகட்டும், ஃபஸ்ட்டு செய்கிற தொழிலாகட்டும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதை விட்டுட்டு அடுத்தது ஆரம்பிப்பாங்க. ஆரம்பித்து அதில் கட்டாயம் தன்னோட முழு உழைப்பையும் போட்டு ஜெயிக்கக்கூடிய தன்மை இவங்கக்கிட்ட இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடியவங்க அப்படின்னு நம்ம ஷூராக செய்யலாங்க. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லி வள்ளலார் சொல்கிறார் இல்லைங்க, அந்த மாதிரி குணம் இவங்கக்கிட்ட இருக்கும். ஒரு சின்ன உயிராக இருந்தாலும் அதை தன்னோட உயிர் மாதிரி நினச்சிக்கிட்டு தன்னோட முடிஞ்ச உதவி எல்லாம் அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு தன்மை இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு பை பர்த் டிஃபால்ட்டாகவே இருக்குங்க. கொஞ்சம் அடிக்கடி உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை இருக்கும். குறிப்பாக இந்த கடகராசியில் வரக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடிக்கடி பார்த்திங்கன்னா உணர்ச்சி வசப்படுவாங்க. மனோரீதியாக பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். ஒரு சில சமயம் ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி இருப்பாங்க, ஒரு சில சமயம் பார்த்திங்கன்னா ரொம்ப சோர்வாக இருப்பாங்க, ஒரு சில சமயத்தில் எல்லாமே தனக்கு கிடச்சிட்ட மாதிரி நினைப்பாங்க, ஒரு சில சமயத்தில் நமக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஆனால் ஞாபக சக்தி மட்டும் சாதுரியம், இவங்களை அடிச்சுக்கிற மாதிரி சாதுரியம் பார்த்திங்கன்னா யாருக்குமே இருக்காது. அவ்வளோ சாதுரியமாக நடந்துக்குவாங்க. நிறைய ட்ராவல் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதுவும் குறிப்பாக வெளிநாடு நிறைய போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் இருப்பாங்க. எதையும் திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அடுத்தவங்களை நம்பி ஒப்படைக்க மாட்டாங்க. அது நாமளே பண்ணாதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி செய்யக்கூடியவங்க இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க. ஒரு சிலர் ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க. சிக்கனமாக இருந்து அதன் மூலியமாக தன்னோட குடும்பத்துக்கு சொத்து சேர்த்துறதுல இவங்க வல்லவர்களாக இருப்பாங்கங்க. நல்ல கலைகளில் ஈடுபாடு இருக்கும். நீர் நிறைந்த பகுதிகளில் வாழணும்னு ஆசைப்படுவாங்க.
ஒரு ஆத்துலயே ஆகட்டும், கடல், குளம் இதுலலாம் குளிக்க போனாங்கன்னா, ஒரு சின்ன குழந்தை மாரி மனோநிலைமைக்கு இவங்க மாறக்கூடிய தன்மை இருக்குங்க. இவங்கள பொறுத்தவரைக்கும் பெற்றோர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு நல்ல மரியாதை குடுப்பவங்களா இருப்பாங்க. பெண்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா, நல்ல அமைதியான குணம், சாந்த குணம் இருக்குங்க. வீட்ல இருக்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பெரியவர்கள நல்லபடியா பார்த்துக்குவாங்க. இந்த பெண்கள் அதாவது புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்த பெண்கள், அஸ்தம் நட்சத்திரக்காரங்கள வந்து திருமணம் பண்ணிக்கும்போது இவங்க வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. சரி, இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிறக்கும்போது குரு திசை வந்து 16 வருஷம் இருக்குங்க. அடுத்து சனி தசை வந்து பார்த்தீங்கன்னா, 19 வருஷம் இருக்குங்க. சனி தசையில இவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் லேட்டா தான் கிடைக்கும். ஆனா, அந்த லேட்டா கிடைச்ச விஷயங்கள் அவங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லா இருக்கும். அந்த சமயத்துல இவங்க சேர்த்து வச்ச சொத்து வாழ்க்கை பூரா அழியாதுங்க. அப்படியே பல தலைமுறைக்கு அந்த சொத்துக்கள் தொடரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி தசை குடுக்குங்க. அடுத்து 3வது பெரிய தசை இவங்களுக்கு நடக்கக்கூடிய தசை புதன் தசைங்க. அடுத்து 4வது தசையாக இவங்க கேது தசையை சந்திப்பாங்க. அடுத்து 5வது தசையாக பெரிய தசையான சுக்கிர தசையை சந்திப்பாங்க. அந்த சுக்கிர தசையில இவங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் கிடைச்சி அவங்களோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லா இருக்கும். சுக்கிரன் வலுவாக இருக்கிற பட்சத்துல இந்த விஷயங்கள் கட்டாயம் நடந்தே தீருங்க. அடுத்து இன்னும் நாங்க வந்து இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் நாங்க பிறந்துட்டோங்க. இந்த நட்சத்திரத்தை வலுவாக்கி நாங்க வந்து லைஃப்ல சூப்பரா இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கான தெய்வம் அதிதி, அதாவது ராமர் வழிபாடு பண்றது உங்களுக்கு ரொம்பவே சிறப்புங்க. அது வில் அம்போட இருக்கக்கூடிய ராமர் வழிபாடு ரொம்பவே நல்லது. உங்களுக்கான மரம் மூங்கில் மரம். மூங்கில் மரம் வளர்க்குற வசதி இருக்கிறவங்க மூங்கில் மரம் வளர்க்குறது ரொம்பவே நல்லது. இல்லைன்னா டேபிள் மேலேயாவது உங்கள் அலுவலகத்தில் டேபிள் மேலேயாவது அந்த மூங்கில் செடி இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு வளர்க்குறது நல்லதுங்க. உங்களுக்கான பறவை அன்னப்பறவை. அன்னப்பறவையை நீங்கள் சிம்பிளாக பயன்படுத்திக்கலாம். அன்னப்பறவையை உங்கள் வால்பேப்பரில் வச்சுக்கலாம், ரொம்பவே நல்லது. உங்களுக்கான விலங்கு அப்படின்னா பூனைங்க. பூனை வளர்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்குங்க. உங்களுக்கான பூ அப்படின்னு பார்த்தோம்னா முல்லைப்பூங்க. முல்லைப்பூ, மரிக்கொழுந்து. இந்த பூ செடி மரிக்கொழுந்துக்கெல்லாம் கொஞ்சமாக இடம் இருந்தால் போதும். அந்த இடத்துல கொஞ்சமாவது வளர்த்து உங்கள் கையால் உங்களோட இஷ்ட தெய்வம் கோயிலுக்கு கொண்டு போய் அந்த பூவை சாத்தி வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. உங்களுக்கான உணவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பால் சாதம் ரொம்பவே நல்லதுங்க. உங்களோட புனர்பூசம் நட்சத்திரத்தன்னைக்கு அந்த பால் சாதத்தை தானம் பண்ணுறதும், கரும்பு ஜூஸ் பாயாசம் குடிக்கிறது அதை தானம் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. உங்களுக்கான பழம் அப்படின்னு பார்த்தோம்னா மாதுளை பழம். மாதுளை பழத்தை சாப்பிட்றதும் தானம் பண்ணுறதும் ரொம்பவே நல்லது. உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வாணியம்பாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அதிதீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும், சீர்காழியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சட்டைநாத சுவாமி கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் ரொம்பவே சிறப்புங்க. சரிங்க, இது வந்து உங்கள் நட்சத்திரத்துக்கான கோவில். நீங்கள் பிறந்த புனர்பூசம் நட்சத்திரம் வர நாளில் போயிட்டு வர்றது ரொம்பவே சிறப்புங்க. குறிப்பாக ஆடி மாதம், ஆவணி மாதம் வர நாட்களில் வந்து போகிறது ரொம்பவே சிறப்பு. உங்களோட அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோவில்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருவள்ளுவர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய வீரராகவ பெருமாள் ரொம்பவே சிறப்பு. அதே மாதிரி திருத்தேவன் குடியில் இருக்கக்கூடிய கற்கடகேஸ்வரரையும் நெல்லையப்பர் கோவில் வழிபாடும் உங்களுக்கு மிகச்சிறந்த அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்குங்க. உங்களுக்கான லக்கி கலர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லெட் கலரும் லெட் கலரும் பிளாக்கிஷ் ப்ளூ கலரும் உங்களுக்கு மிகச்சிறந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சித்தர் வழிபாடு ரொம்ப முக்கியங்க. உங்களுக்கான சித்தர் அப்படின்னா வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கக்கூடிய தன்வந்திரி வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. குறிப்பாக முடிஞ்சு அவரோட ஃபோட்டோ வச்சு ஒரு 108 தடவை தன்வந்திரி மந்திரத்தை சொல்லி 48 நாள் தொடர்ச்சியாக அதை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் மனசு அமைதியாகும். நீங்கள் எந்த காரியத்தை நினச்சி இந்த விஷயத்தை செய்கிறீங்களோ அந்த காரியம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய இடங்கள், எந்த இடங்களுக்கு நான் அடிக்கடி போயிட்டு வந்தால் எனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அரிசி கடை. அதிகமாக அரிசி விற்பனை செய்யக்கூடிய அரிசி கடைக்கும் கரும்பு தோட்டத்துக்கும் அடிக்கடி போயிட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்குங்க. சரிங்க, எந்த வெற்றி சின்னத்தை பயன்படுத்தினா நான் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்பு கூடு, அதாவது அம்பு வைக்கிறோம் இல்லைங்க, அந்த அம்பு வைக்கிற அந்த கூடு, பவு வைக்கிற அந்த கூடு இருக்கும் இல்லைங்க, அந்த ஏரோ வைக்கிற அந்த கூடு, அது வந்து வெற்றி சின்னமாக நீங்கள் பயன்படுத்தலாம். அன்னப்பறவையை வச்சுக்கலாம். அதே மாதிரி குளம் இருக்கும் இல்லைங்க, அதையும் வந்து உங்களோட வெற்றி சின்னமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம்.
எந்த நட்சத்திர நாள்ல நான் குறிப்பாக எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சதய நட்சத்திரம் நாளில், அதாவது திருமணம் வைக்கிறதோ இல்லை ஒரு ஆஃபீஸ் திறக்கிறதோ, எந்த முக்கியமான விஷயத்தையும் சதய நட்சத்திர நாளில் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. உங்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது சதயம் நட்சத்திரத்தை தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இது வரைக்கும் நட்சத்திரத்துக்கான பலாபலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோங்க. இந்த நட்சத்திரத்துக்கு நான் சொன்ன குணாதிசயங்கள் அப்படியே மேட்ச் ஆகுமா அப்படின்னா, அதில் பார்க்குறதுக்கு சில விஷயங்கள் இருக்குங்க. அந்த உங்களுக்கு உங்கள் நட்சத்திர அதிபதி எப்படி இருக்காரு உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அவர் ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, நீசமாக இருக்காரா, இல்லை வக்ரம் ஆயிட்டாரா, இல்லை அருமையான நல்ல இடங்கள்ல இருக்காரா, இல்லை மறைவு ஸ்தானங்களில் இருக்காரா, பகைப்பெற்று இருக்காரா, இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம்னா தான் நான் சொன்னக்கூடிய குணாதிசயங்கள் அப்படியே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் நிறைய டவுட் இருக்குது அப்படின்னா, இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க. இதை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம்.